காஜல், என்னமாச்சு? நேத்து நைட்டு குமார பார்க்கலான்னு காரிடார் போனேன்பா. ஆமா, நீ ரூம்ல தானே பட்டுனுந்த, எப்படி கிணத்தாண்ட போன? அது வந்து ஆண்டி. அப்படியே நிறுத்து. அங்கிருந்து நான் சொல்றேன். இவரை எப்படி குதிரை தூக்கியாந்து கேட்டாண்ட போட்டுச்சோ அதே மாதிரி இவங்களை தூக்கியாந்து கிணத்தாண்ட போட்டிருக்கோம். என்ன குதிரை தூக்கிட்டு வந்து போடுச்சா? அது ஒண்ணும் இல்ல சேடு, நேத்து வர சொல்ல. அங்கிருந்து நான் சொல்றேன். நேத்து நாங்க வர சொல்ல எங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ். அதை இதை சொல்லி உங்களை பயமுறுத்த வேண்டாமேன்னு குமார் தான் ஃபீல் பண்ணாப்ல. என்கிட்ட ஏன் சொல்லக்கூடாது? அப்படியே நிறுத்துங்க. இங்க இருந்து இவன் அடிச்சு துரத்திட்டு அங்கிருந்து நான் சொல்றேன். பெரிய பாரதி ராஜா ஆனா கையை தூக்கின்னு வந்துடுறாரு. அங்கிள், நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ண வந்திருக்கோம். 1008 தரங்கள் நடக்கும், அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. இப்போ நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? கல்யாணம் பண்றதுக்கு. அதை பத்தி சந்தோஷமா பேசலாமே. ஐயா, நீ ஒண்ணு ஒரி பண்ணா சேட்டு. நான் சொல்ற மாதிரி செய், எல்லாம் சரியாயிடும். சரக்கும் 1/2 கிலோ கோழி நல்லா வறுத்துட்டு கிணத்துல எடுத்து போய் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்தேன்னு வச்சுக்கேன். திரும்பி பார்த்தா இவர் சரக்கு எடுக்கும் போது மாட்டிப்பாரு. கொஞ்சம் குழம்புனா உள்ள புந்து குழம்பு காசு ஆரம்பிச்சிருவீங்க. சரி சரி, குழந்தை பயந்து போயிருக்கு, ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாரும் கிளம்புங்க. ஓகே, நீ முதல்ல கிளம்பு. இது குழந்தை ரூம், அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த விபதி நெத்தில வச்சு விட்டு வாடி. என்ன நடக்குதுயா இங்க? பேய் இருக்கிற வீட்டுக்கு எதுக்காக எங்களை வர வச்சீங்க? நமஸ்தே சேடு. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு பயப்படுறிய? அந்த பேயை வச்சு தான் அவனை நான் செய்ய போறேன். என்னது பேயை வச்சா? பேய் நீ சொல்றத எப்படியா கேட்கும்? எப்படியா? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாமே நான் செட் பண்ண டம்மி பேய் தான். என்னது டம்மியா? ஆமா சேட்டு. அவங்க வர வழியில பயமுறுத்துனது, நேற்று பொண்ணு அலற விட்டது எல்லாமே எங்க செட்டப் தான். சீக்கிரம் வாங்கடா. பேய் வச்சு சாவடிக்கிறதா இப்ப புது டென்ட். இது ஒர்க் அவுட் ஆகுமா? சேட்டு, பேய் கான்செப்ட் எப்பவும் ஜெயிக்கிற கான்செப்ட். அதெல்லாம் சரி, சம்பந்தம் இல்லாம ஏன் பொண்ணுக்கு எதுக்கு பயம் காமிச்சே? முட்டாள். அவனை சாவடிச்சா ஃபர்ஸ்ட் ஓம்பர் தான் சந்தேகம் வரும்னு சொன்னேன்ல, அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் அவனுக்கு பயத்தை காமிச்சோம். இப்ப போலீஸே வந்து விசாரிச்சாலும் பேய் அடிச்சு தான் செத்துட்டானு ஓம் பொண்ணே வந்து வாக்குமூலம் கொடுப்பான். எப்படி சீனி? நீ நைட் அந்த பையனுக்கு ஒரு பயத்தை காமிச்சிட்டு நாளைக்கு அவனை பேக்கப் பண்ணிடுவோம். என்ன சேடு, தெரிக்க விடலாமா? What is he asking about? I can't understand. He's asking about the spirit box. ஐயோ, பாக்ஸா? சொன்னா கேளுங்க சாமி. பாக்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த பங்களாக்குள்ள போய் வீணா பிரச்சனையில மாட்ட வேணாம். இனிமே அந்த பங்களாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆத்மாக்களை பிடிக்கும் போது ஏற்பட்ட ரத்த அழுத்தத்தினால மூச்சு திணறி நான் மயங்கிட்டேன். அப்புறம் பேய்ங்க அந்த பெட்டிக்குள்ளதான் இருக்கு. நான் எல்லாரும் சிரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. சாவடிச்சிருவேன். பேய்ங்கன்னா சார்பா 12 மணிக்கு பயமுறுத்தணும். ஒரு 1/2 hour லேட் ஆனாலும் யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த மாதிரி பழக்கப்பட்டிருக்காங்க. பழக்கட்டு இன்னும் நல்ல பல்ல கரையாகு. வாய்ஸ் சவுண்ட் லைட்லாம் ரெடியா? எல்லாம் பக்கா பாஸ். நம்ம கான்செப்ட்டுக்கு உங்க கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். விடுங்க பாஸ், நம்ம கலக்குவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு நாம அந்த பையனுக்கு மரண பயத்தை காட்டுறோம். ஐயோ, என்னங்க? என்னடா சொல்ற? ஏங்க, என்ன ஆச்சு? டேய், கொஞ்சம் சும்மா ரெடி. சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏங்க, யாருக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. யாருக்கு ஒன்றும் அவளை கார்டு போடுமா? போன் எடுத்தோன்னு ஐயோன்னு சொன்னாரேடா. அது ஒயின் ஷாப் முன்னதுக்கு இல்லையே, நாம கொடுத்து வச்சது அவள்தான் வேற சொன்னாரு. பிளாக்ல என்ன மட்டமான சரக்கு அடிச்சிருக்கோம் அதுக்கு. மூஞ்ச பத்தியா அதுக்கு? கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். 10 மணிக்கு மேல ஒருத்தன் தமிழ்நாட்டில் பதட்டமா பேசினாலே அது சரக்கு தான். என்ன அப்பனே, கரெக்டா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். டேய், இழுத்து பிடிங்கடா. என்ன பாஸ் போயிட்டானா?
இப்ப எப்படி பயப்படாம பார். டேய் ஓடிடா. இல்ல வரான் பாஸ். எங்கடா? அங்கதான் வரான் பாஸ். டேய் டோர் க்ளோஸ்டா. சீக்கிரடா எல்லாத்தையும் சீக்கிரம் காலி பண்ணுடா. உள்ளவடா உள்ளவடா. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது. ஏடா வீட்ல என் பொண்டாட்டி ஓடுற மாதிரி கிச்சடிச்சதுல அப்பவே சரக்க வாங்கிட்டு வாடான்னு இந்த வரைக்கும் ஆளை காண. சாரி மாம்ஸ், அக்கா புருஷனா ஆஃப் ஆன் வரும்பொழுது ஆஸ் யூஷுவல் ஆஃப் தான் ஜெயிக்குது. நம்மளை வர சொல்லிட்டு இவ தூங்கிட்டு இருக்கிறா. இந்த கல்லை போட்டு ட்ரை பண்ணு. போடுங்க. போட்டு எழுப்பி 2 பேரும் விடியா விடிய ஜாலியா இருங்க. தேங்க்ஸ் அங்கிள். என்ன இருக்க பபுள் கம் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அறிவில்லை, டைம் என்ன ஆச்சு? போய் படு. சிவ பூஜையில கரடி வருதுன்னு தானே சொல்லுவாங்க, இங்க பனி கரடி எல்லாம் வருது. என்ன சொல்ற? இந்த ராத்திரியில் இந்த கூழாங்கல்ல எங்க இருந்து பொறுக்கின்னு வந்தீங்கன்னு கேட்டேன். போ. ஹலோ சேட்டு, ஏதாவது வாயில வந்துட போதியா? நான் கஷ்டப்பட்டு அவனை வெளியே வர வச்சா நீ திருப்பி ரூமை துரத்தி விடுற. அப்புறம் எப்படி அவனை போறது? கூப்பிடு அவனை. முட்டாள் முட்டாள் முட்டாள். குமார் அங்கிள் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு அங்கிள். சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. இல்ல கை கழுவிட்டு தான் படுப்பேன் அங்கிள். அரே ஹெல்த் ப்ராப்ளம் வரும்ல, போய் பங்களாவை சுத்தி வாக்கிங் பண்ணிட்டு படு. இவன் என்னமோ 6 பேக் வச்சிருக்காம நம்மள வாக்கிங் போக சொல்றான். என்ன குமார் யோசிக்கிற? குரங்குக்குள்ளாக்க அந்த மப்ளர் இங்க இருந்து பார்த்தா தூக்குல தொங்குற மாதிரியே இருக்கு. அந்த மப்ளர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. குட் நைட், நான் வாக்கிங் போறேன்.